அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் சார்லி கர்க்ன்ட்டு அவரை வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. யார் இவரு? எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தது? அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சார்லின்றவரு யுஎஸ்ஏவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஆளு. இவர் 1993ல சிகாகோல பொறந்திருக்காரு. இவருக்கு வெறும் 31 வயசு தான் ஆகுது. இப்பதான் ரீசென்ட்டா கல்யாணம் ஆகி இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. 4 வருஷம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. இவர் வந்து ரைட் விங் பாலிடிக்ஸை சேர்ந்தவர். கன்சர்வேட்டிவ்க்குலாம் ஆதரவா பேசிட்டு இருப்பாரு. ட்ரம்ப்போட நெருங்கிய ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரம்ப்புக்கும் சரி, அவங்க ஃபேமிலிக்கும் சரி இவர் ரொம்பவே க்ளோஸு. அந்த மாதிரி ட்ரம்ப் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து டர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறாரு. 2012ல இருந்து அதோட ஃபவுண்டர் இவர் தான். இவங்களோட வேலையே என்னன்னா அமெரிக்கன் ட்ரெடிஷன் வேல்யூஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்றது, இந்த பேட்ரியாட்டிசம் ப்ரோமோட் பண்றது, என்னென்னலாம் ரைட் விங் இருக்கோ அதெல்லாம் ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கர ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரோட வீடியோஸ்லாம் நம்ம ஆன்லைன்ல நிறைய பார்த்திருப்போம். இவர் செம்மையா டிபேட் பண்ணுவாரு. யார் வேணா என்ன வேணா இவர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். இவர் பேசியே வந்து அவங்க சொல்றது தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண வச்சிருவாரு. இவர் இந்த மாதிரி காலேஜ் கேம்பஸ்லலாம் போய் பேசுவாரு. ரொம்ப ஃபேமஸ். நிறைய லெஃப்ட் விங்க சேர்ந்த பசங்களாம் இருப்பாங்க. அவங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. எல்லா ஜெண்டரும் ஈக்குவல் தானே அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா அவங்களுக்குலாம் புரிய வைப்பாரு. அதே மாதிரி இவர் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒருத்தர்னு சொல்றாங்க. இவர் அவரோட வியூஸை வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமலும் சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரோவர்ஷியலான விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த பிளாக் பீப்புளை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி வந்து ஒரு டிபேட்ல பேசும்போது இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த பிளாக் பீப்புளெலாம் வந்து 1940ஸ்க்கு முன்னாடி அவங்க ஸ்லேவா இருக்கும் போதே நிம்மதியா இருந்திருக்காங்க. இப்போ வந்து கிரைம்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதா இருந்தாலும் அவர் டைரக்டா பேசிடுவாரு. அதனால இவர் வந்து பயங்கர கான்ட்ரோவர்ஷியலான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு, நேத்து செப்டம்பர் 10 அன்னைக்கு இந்த யூட்டா யூனிவர்சிட்டியில ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் கம்பேக் டூர்ன்ட்டு. இவர் நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு முன்னாடி காலேஜ்லலாம் போய் டூர்லாம் பண்ணுவார், QN எல்லாம் நடத்துவார். அது வந்து நிறைய ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் ஜெயிச்சோன்னா இப்போ அமெரிக்கா கம்பேக் டூர் அப்படின்ற மாதிரி நடத்துகிறாரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டூரு இந்த யூட்டா யூனிவர்சிட்டியில் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஒரு 3000 பேர்கிட்ட கலந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட் இங்கே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு 6000 ஸ்டூடெண்ட்ஸ், லெஃப்ட் விங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இவர் இங்கே வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சைனிங் பெட்டிஷனும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவருக்கு நிறைய எதிர்ப்பும் இருக்குது. இந்த ஈவெண்ட் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அவர் ஈவெண்ட்டுக்கு வராரு, இந்த கேப்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாரு. அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரிலிஜன் பற்றிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாஸ் ஷூட்டிங் நடக்குது, அது எத்தனை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. டூ மெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி மாஸ் ஷூட்டிங்லாம் நடக்குது, அது எவ்வளோ அப்படின்ற மாதிரி தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவரை சுட்டுறாங்க. கரெக்டாக அவரோட கழுத்திலே சுட்டுறாங்க. அவர் ஒரு 5 செகண்ட் தான் எல்லாம் அப்படி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்குள்ள 5 செகண்ட். அதுக்கப்புறம் எல்லாம் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக ரத்தம் லாஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோ பார்க்கறதே ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த ஃபவுண்டன் மாதிரி ரத்தம் அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவரை உடனே ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இது நடந்த டைம் வந்து மதியானம் 2:30 அந்த மாதிரி டைமு. ட்ரம்ப்பு கிட்ட இருந்து உடனே அறிக்கை வருது, இந்த மாதிரி சார்லியை சுட்டுட்டாங்க, அவர் கூட கடவுள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அறிக்கை வருது. ஒரு 2 hours கழிச்சு ட்ரம்ப்பே வந்து நியூஸை பிரேக் பண்ணுறாரு. த கிரேட் அண்ட் ஈவன் லெஜெண்டரி சார்லி ஹாஸ் பின் பாஸ்ட் அவே. இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு. அதே மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறாரு. நான் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கேன், இதுக்கு யார் குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த ஷூட் எப்படி நடந்திருக்குன்னா, அந்த கேம்பஸை ஒரு 3000 பேர்கிட்ட இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங் மேலேருந்து ஒருத்தர் ரைஃபிள்லேருந்து சுட்டிருக்காங்க. அதை பசங்க வீடியோ எடுத்திருக்காங்க. தூரத்துலேருந்து ஒரு பசங்க வந்து இங்கே பாரு யாரும் நடந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அப்புறம் அந்த ஷூட் பண்ணி முடிச்சோன்னே ஓடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே போலீஸ் வந்து ஒரு 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னுமே இந்த தேடுதல் பணி நடந்துட்டு தான் இருக்குது. யார் அவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான தண்டனை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் யாரும் மறந்துடாதீங்க, அமெரிக்காலையும் இன்னும் டெத் பெனால்ட்டிலாம் இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க போலீஸ். இதில் என்ன ரொம்ப சோகமான விஷயம்னா, இந்த சார்லி அவங்களோட ஒய்ஃபும் 2 பசங்களும் வந்து அந்த கேம்பஸில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்களாம் நினச்சி கூட பார்க்க முடியல அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப சோகமான விஷயமா இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாகவே இதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த சார்லி அவரை பற்றி, அவர் கூட பழகின இதெல்லாம் வந்து இப்போ அவரோட மெமரிஸ்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார்லி வந்து இந்த அமெரிக்கன் கம்பேக் டூரை வந்து ஒரு 15 ஈவெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் வச்சிருந்தாருன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் மைக் ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு ப்ரூவ் மீ ராங்குன்னு அந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களாம் கேட்பாங்க. அதை வந்து இவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பார், இல்லை அது தப்புன்ற மாதிரி. மோஸ்ட்லி வந்து இவர் இந்த LGBT கம்யூனிட்டி
ஈக்வாலிட்டிக்குலாம் எதிராகவே பேசிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஜெண்டர்ஸ்லாம் வந்து 2 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுப்பாரு. பசங்களை வந்து திருத்துற வேலைலாம் இவர் தான் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு பிளாக் உமன் வந்து ஒரு ஒயிட் உமனை அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் நமக்கு பார்த்துட்டு இருந்தோம். அதை பற்றியுமே நிறைய பேசிட்டு இருந்தார். இவர் மோஸ்ட்லி வந்து இந்த அமெரிக்காவோட ரைட் விங்கை பற்றி தான் பேசிட்டு இருப்பார். இவர் பார்க்க சின்ன பையன் தான். அவர் ஒரு 20 வயசுலேருந்தே இந்த பணியை தொடங்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலி ஃபோட்டோலாம் கூட இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பார்த்தனா போட்டுட்ருக்காங்க. அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒய்ஃப், அந்த மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த ஷூட் அவுட் நடக்கும்போது அவங்க ஃபேமிலி அந்த ஈவெண்ட்டில் தான் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அந்த மொமெண்ட்லாம் அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத இருக்கும். ஏன்னா அவர் பேசிட்டு அப்போ தான் மைக் எப்படி கீழே வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வெயிட் பண்ணுறாரு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், டிக்குன்னு ஒரு ஜர்க்கு மட்டும்தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா அவர் கழுத்துலேருந்து ரத்தம் வரும். அந்த வீடியோ பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்தது. அது எங்கேயுமே இல்லை, இந்த எக்ஸில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஒரு 4 செகண்ட் வீடியோ நம்ம தான். அதுக்கப்புறம் வந்து காட்டுறாங்க, இங்கேருந்தா யாரோ சுட்டாங்க, இங்கேருந்து யாரோ சுட்டாங்கன்னு. ஆனால் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரில. அந்த ஷூட் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸ்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆளுங்கெல்லாம் பார்த்தோன்னா அலறிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் ஓடணுன்னே தெரியாமல் கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தோன்னா ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க. அவர் தான் சுட்டாருன்ற மாதிரி அவரை பிடிச்சி அவர் காலு கையெல்லாம் பிடிச்சி போலீஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் பார்த்தோன்னா பயந்துக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டி விட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து திரும்பி எல்லாரும் வந்து அவங்களோட பைக்ஸு, சைக்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்ற மாதிரி போலீஸ் சொன்னாங்க. இந்த ஷூட் அவுட்டை பார்க்கும்போது இந்த ட்ரம்ப் ஷூட் அவுட் தான் ஞாபகம் வருது. ஒரு வேளை அன்றைக்கி ட்ரம்ப் மட்டும் கொஞ்சம் திரும்பாமல் இருந்ததா இதே நிலமை தான் வந்து அவருக்கும் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த அமெரிக்காவில் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஈஸியாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே இருந்தோ ஷூட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த செக்யூரிட்டி பந்தாபஸ்தே சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்தில் மட்டும் இந்த கேம்பஸுக்குள்ள ஷூட் அவுட் நடக்கிறது இது வந்து 46வது டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆயிருக்கு. இது மூலிமா வந்து 2 விஷயம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து இந்த கன் பர்மிட். யூட்டாலலாம் வந்து யார் வேணால் இப்போ ரோட்டில் ஃபுல்லி லோடட் கன்னோட போகலாமா, அதுக்கு அவங்க பர்மிட்லாம் தேவையில்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து நம்ம அந்த கன் பர்மிட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஷூட் அவுட்லாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லெஃப்ட் விங் வயலன்ஸ்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்மளாலே கண்கூட பார்க்க முடியுது. ஆல்ரெடி வந்து ட்ரம்ப்பை வந்து கொலை ட்ரை பண்ணாங்க. 2 வாட்டி ட்ரை பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. 2த்துலையுமே தப்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ட்ரம்ப்போட க்ளோசஸ்ட் ஆள இவரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த லெஃப்ட் விங்லாம் வீக் ஆகிட்டு வராங்க. அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் இந்த வயலன்ஸில் இறங்குறாங்க. இது கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை தான். இதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் அமெரிக்கா வந்து வேர்ல்டுலே நம்பர் 1 வல்லரசு அப்படின்லாம் சொன்னால் கூட அங்கே நடக்கிற இன்சிடென்ட்லாம் பார்த்தா என்னடா இவ்வளோ அசால்ட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஷூட் அவுட்டாக இருக்கட்டும் சரி. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணு போகும்போது பின்னாடி ஒருத்தர் ஏஞ்சி அப்படியே ட்ரெயினில் அப்படியே குத்தி சாவடிப்பான். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் அமெரிக்காவில் கூட அசால்ட்டாக நடக்குது. அமெரிக்கா வந்து அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த பொலிட்டிக்கல் ரீதியாக வயலன்ஸில் ஈடுபடுறது அதெல்லாம் அசால்ட்டாக நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டில் கூட அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ முன்னேறிய அமெரிக்காலே அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சார்லி அவரே வந்து நிறைய இடத்துல இதை பற்றி பேசியிருக்காரு. டிபேட்ன்றது ரொம்ப முக்கியம். டிபேட் இல்லைனா அது வந்து வயலன்ஸில் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ 2 விஷயம் இருக்குது, ரைட் விங்கு லெஃப்ட் விங்குன்ட்டு. இவங்க சொல்கிறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. இந்த உலகமே அப்படி தான். ஒருத்தவங்க சொல்கிறத வந்து இன்னொருத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த வயலன்ஸே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கிட்டா கூட உக்ரைன் சொல்கிறத ரஷ்யா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் போர் போயிட்டுருக்கு. இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படி தான். அது வந்து நம்ம பேசி தான் முடிக்கணுமே தவிர அதுக்கான தீர்வு வந்து வயலன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இன்றைக்குமே இந்த இன்சிடென்ட் நடந்து நிறைய பேர் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இந்த லெஃப்ட் விங்கை சேர்ந்தவங்கலாம் சாவ வேண்டிய ஆள் தான் இவன், அவ்வளோ பேசினால கரெக்டான விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறவங்களும் அவ்வளோ பேர் இருக்காங்க. இதை பற்றி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். யாரா நீங்கள் இப்படி இருக்கீங்கன்ட்டு. 2 பேருக்கு வேறு கருத்து இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டு, என் கருத்தை ஏற்றுக்கலன்னா அவன் சாவணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து அவங்க ரொம்ப தப்பான ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு இன்டர்நெட்டில். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இவரோட கேஸ் வந்து சாதாரணமாக முடியாது. ஏன்னா ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு வேறு. ஏன்னா ட்ரம்ப் தான் அவர் இறந்துட்டாருன்னு அஃபிஷியலாக சொன்னது. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட பையன் ஜூனியர் ட்ரம்ப் எல்லாருமே ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவர் வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக விட மாட்டார். ஆமாம், கண்டிப்பாக இது பெரிய விஷயமா ஆக்குவாங்க. ஏன்னா ஒரு ராஜாவை போடுறத விட அவன் கூட இருக்கவனை போட்டால் தான் அது பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா அந்த ராஜாவை போட்டால் அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். ஆனால் ராஜா கூட இருக்கவன் போட்டானா ராஜா ரொம்ப வெறுப்பாயிடுவார். அவர் ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயந்தான் இதுன்னு நினைக்கிறேன். இது பற்றி பார்க்கும்போது வேர்ல்டில் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சைக்கிள் தான். ஃபஸ்ட்டு லெஃப்ட் விங்கு பவரில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரைட் விங் வருவாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் விங்கு ரைட் விங்கு, அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் தான் இருக்கும். இப்போ லெஃப்ட் விங்கு போயிட்டு ரைட் விங் வர ஆரம்பிச்சிச்சு.
அதை நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ சைனா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன் இந்தியாவிலுமே ரைட் விங் பாலிடிக்ஸ் தான். பிஜேபி வந்து ரைட் விங் தான். ஒரு காலத்தில் வந்து இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து இந்த லெஃப்ட் விங்லாம் வந்தாங்க, இந்த கம்யூனிசம் அந்த மாதிரி பார்ட்டிலாம் வந்து. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்ததுக்கான ரீசன் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி இருக்காங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டரு, இந்த கிளைமேட் சேஞ்சு, இந்த கலரு அந்த மாதிரி விஷயம் வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இந்த ரைட் விங்கை நோக்கி போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியா, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாமே நிறைய இந்த தலித் பார்ட்டிஸே வந்து ரைட் விங்கை நோக்கி போயிடுச்சு. இப்போ கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் எல்லாமே ரைட் விங்கை நோக்கி பிஜேபி நோக்கி போயிட்டாங்க. இப்போ இன்னும் திருமாவளவன் மட்டும்தான் இந்த லெஃப்ட் விங் சப்போர்ட்டராக இருக்காரு. இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா தலித் பார்ட்டியுமே ரைட் விங்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த சேஞ்சை வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்க வீக் ஆகிட்டு இருக்காங்கன்ட்டு. அதனால் வந்து இந்த ரைட் விங் ஆளுங்க பேசுகிறதெல்லாம் வந்து ஒடுக்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ இவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க பாலிடிக்ஸே வந்து மக்களுக்காக போராடுறோன்னு சொல்கிற பாலிடிக்ஸ் தான். ஆனால் அதிகமாக யார் அப்போஸ் பண்ணுறான்னு பார்த்தா இந்த லெஃப்ட் விங் தான். இந்த கொலை பண்ணுறது, இந்த ஏழை மக்கள் போராடினா அவங்க போராட்டத்தை ஒடுக்குறது எல்லாம் பண்ணுறது பார்த்தா இந்த லெஃப்ட் விங் தான். அந்த மாதிரி தான் இப்போ பாலிடிக்ஸே போயிட்டுருக்கு. சார்லி அவரோட ஷூட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்னும் அந்த கொலை பண்ணவங்க யார் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அது தேடி அது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மோட்டிவில் கொலை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இந்த சார்லி அவரோட எதிரியா இல்லை ட்ரம்ப்புக்கான எதிரியா அப்படின்ற மாதிரி தெரில. இப்போ ட்ரம்ப்புக்கெல்லாம் எதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கான். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலே யாருன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எதிரி இருக்காங்க ட்ரம்ப்புக்கு. கண்டிப்பாக இது சும்மா விட மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சார்லி அவரோட ஷூட் அவுட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஒரு காலத்தில் மக்களுக்காக போராடின லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் தான் இப்போ மக்களை ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.